பிசாசு மாயம் புரிகிறவன், கிறிஸ்து மாயம் புரிவதற்கு நம்மை அழைக்கவில்லை. நம்ம இயல்பாக, நேச்சுரலாக, ஸ்பான்டேனியஸாக, ஏன் நம்ம ஆண்டோட்ட பேசும்போது கூட இயல்பாக பேச விரும்புகிறாரு. அதில் ஒரு வித்தியாசமான ஒரு பக்தி மொழி நமக்கு தேவையில்லை. சீரியஸான அவங்க ஒரு சின்சியாரிட்டி இருக்குது. ஆனால் அவங்களுடைய வேத வாசிப்போ அவங்களுடைய ஜெபமோ அவங்களுடைய வாழ்க்கையின் பிற பகுதியிலே பாதித்தது மாதிரி தெரியல. பரிசுத்தாவியானவருடைய நிறைவு என்பது எனக்குள் நிகழுவது, விளைவு என்பது அதற்கான சான்று. ஆண்டவரை பின்பற்ற கிறிஸ்தவன் ஆலயத்தில் இருக்கும்போது ஒரு மாதிரியும், ஆஃபீஸில் இருக்கும்போது வேறு மாதிரியும் ஒரு பிளவுபட்ட வாழ்க்கை இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆண்டவரை பின்பற்ற ஆண்டவருடைய பிள்ளைக்கு இது சரியான வாழ்க்கையா? இந்த கேள்வியை ஒரு தவறிலிருந்து ஒரு சிந்தனையை நம்ம எழுப்ப முடியாது. யாரோ ஒருத்தர் வீழ்ச்சியுற்றவராக இருக்கிறார், வீழ்ச்சியுற்றதினால் இதுதான் நியதி என்று நம்ம மாற்ற முடியாது. இந்த வீழ்ச்சிகள், குறைவுகள் கையாளப்பட வேண்டுமே தவிர இதுதான் சபையினுடைய இயல்பு நிலை என்று நம்ம சொல்ல முடியாது. அதனால தான் மாய்மாலம் கூடாது என்பது வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு முக்கியமான ஒரு பாடம். உள்ளும் புறமும் ஒன்று போல் இருப்பது, வார்த்தையில் தூய்மை, வாழ்க்கையில் தூய்மை. உள்ளும் புறமும் அவர் தான் இருக்கிறாரு. வெளியில் ஒரு வாழ்க்கை, உள்ள ஒரு வாழ்க்கை இருக்குன்னா அதுக்கு மாய்மாலம்ன்ற வார்த்தை தான் அவர் பயன்படுத்துகிறார் ஆண்டவர். பிசாசு மாயம் புரிகிறவன், கிறிஸ்து மாயம் புரிவதற்கு நம்மை அழைக்கவில்லை. நம்ம இயல்பாக, நேச்சுரலாக, ஸ்பான்டேனியஸாக, ஏன் நம்ம ஆண்டோட்ட பேசும்போது கூட இயல்பாக பேச விரும்புகிறாரு. அதில் ஒரு வித்தியாசமான ஒரு பக்தி மொழி நமக்கு தேவையில்லை. நம்முடைய வாழ்க்கையும், நம்முடைய நடை, உடை, பாவனை, பேச்சு எல்லாவற்றிலும் நம்முடைய தனித்துவங்களை வெளிப்படுத்துவது தான் அவருக்கு நாம் சாட்சி பகருவது. இங்கே பொய் மூலம் பூசவே முடியாது. என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் இந்த கல்யாணம் பண்ணுறதுக்கு வர்றாங்க இல்லையா, எல்லோரும் ஸ்பால போய் எல்லாத்தையும் பியூட்டிஷியன்ட்ட போய் பண்ணிட்டு வருவாங்க. சென்னை வெயிலில் என்ன ஆகும், அது அப்படி உருகி ஓட ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நேரத்தில் என்ன வந்துடும், குட்டு வெளிப்பட்டுரும். அதனால் மனிதனால் ரொம்ப நாள் நடிக்க முடியாது. நடிப்பது கஷ்டம் என்னை பொறுத்த மட்டும் இல்லை, இயல்பாக இருப்பது ரொம்ப சுலபம். ஹிப்பாக்ரஸி என்ற வார்த்தையை நடிகர்களுக்கு அந்த காலத்தில் கொடுக்கப்பட்ட வார்த்தை தான் ஹிப்பாக்ரஸின்ற ஒரு வார்த்தை. இட்ஸ் அ தியேட்ரிக்கல் லாங்குவேஜ். நாம் நடிகர்களோ மகா நட்சத்திரங்களோ அல்ல, இயல்பானவர்கள். நம்முடைய இயல்பான வாழ்க்கையின் வழியாக ஆண்டவர் வெளிப்படணும்னு விரும்புகிறாரு. பரிசுத்தாவியானவரை நம்ம இயல்பான மனிதர்களாகத்தான் மாற்றுகிறாரே தவிர ஒரு சூப்பர் செயின்ஸை நம்மளை மாற்றுறதில்லை. அவர் செயின்ஸாக தான் மாற்றுறாரு. இதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிற அஜெக்டிவ்ஸ். சூப்பர் செயின்ட்லாம் ஒரு வார்த்தை கிடையாது. பரிசுத்தவான்களுக்கு தான் எழுதுகிறாரே தவிர அதில் சில பரிசுத்தவான்கள் சுப்பீரியர் பரிசுத்தவான்கள்லாம் இருக்குல்ல. நம்ம இந்த அஜெக்டிவ்ஸ் இல்லைன்னா அந்த உயர்வு வார்த்தைகள், பாராட்டு வார்த்தைகள், புகழ் வார்த்தைகள் எல்லாம் நம்ம பயன்படுத்தி இவை எல்லாத்தையும் கிறிஸ்தவத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். நாடகத்துக்கு நிஜ வாழ்க்கையில் இடமில்லை. நாம் இருப்பது போல இயல்பாக இருக்கவே விரும்புகிறார். நம்ம இயல்பாக இருக்கும்போது நம்முடைய குறைவுகளை நம்ம ஒத்திக்கொள்வோம். நம்ம மூடி மறைக்க மாட்டோம். மூடி மறைக்கும் போது இப்போ ஒன்றும் இல்லை, எனக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்குன்னா நான் மூடி மறைக்கிறதுனால எனக்கு நஷ்டமா, மற்றவங்களுக்கு நஷ்டமா? மருத்துவரிடம் போய் தான் என்னுடைய சிக்கல்னு சொன்னால் அவர்கிட்ட போய் காட்டணும், என்னுடைய ஊண்டை நான் அவருக்கு காட்டணும். காட்டினா தான் அவர் என்ன செய்வார்? இல்லைனா சிம்டமுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு, அதுக்குடைய கோர் ப்ராப்ளத்தை அவரால் செய்ய முடியாது, சால்வ் பண்ண முடியாது. அதனால் இயல்பாக இருக்கிறது சுலபம். இயல்பாக இருக்கும்போது திருத்தங்களுக்கு இடம் உண்டு. ஆவியானவருடைய இயக்கத்துக்கும் அங்கே இடம் உண்டுன்னு நான் நினைக்கிறேன். அங்கே இரட்டை வாழ்க்கைக்கு இடமே இல்லை. இரட்டை வாழ்க்கை என்பது ஒன்று பாவியாக இருப்பார்கள், இன்னொன்று அரை பரிசுத்தம், அரை என்னை பொறுத்த மட்டும் அது பிசாசு தான் அப்படி இருக்க முடியும். அவன் பாதி உண்மை பேசுவான், பாதி பொய் பேசுவான். அவன் பொய்யே பேச மாட்டான். நிறைய பேர் தப்பாக நினைக்கிறாங்க. என்று எழுதியிருக்கிறதேன்னு சொல்கிறான் இல்லையா வசனத்தை. ஆண்டவர்கிட்ட மறு உத்தரவு சொல்லுகிற போது என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர்னு சொல்கிறார், என்றும் எழுதியிருக்கிறேன்னு சொன்னது காரணம் என்ன? பாதி வசனத்தை சொல்கிறியே, பாதி ஏன் சொல்லலைன்னு கேட்குறாரு அவர். அப்போ பொய் எப்படின்னா அவன் பொய் மூலமில் பாதி உண்மையை சொல்லுவான், பாதி பொய்யை சொல்லுவான். அதனால தான் அவனை கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது. அவன் பொய்க்கு பிதா, பொய் சொல்லுவதில் சமர்த்தன். நம்ம பொய்யை சொல்லுகிறவனோட சேர்ந்தால்தான் அந்த மாதிரி வேஷம் போட முடியும். வேஷமாகவே தெரிகிறான், விருதாவாகவே சஞ்சரிக்கிறான்னு ஆண்டவரை அறியாதவர்களை பற்றி தான் சொல்லியிருக்கிறாரே தவிர விசுவாசிகளுக்கு வேஷம் போடுவதற்கு அனுமதி இருப்பது போல் எனக்கு தெரியல. இந்த வேஷம் கண்டிக்கப்பட வேண்டும். அதாவது பாவத்தை வெளிக்கொணர்வது, பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற போது உணர்வு பெற்றவர்கள் மனம் திரும்புவார்கள். இல்லைன்னா உணர்த்தப்படாமலே வெளியில் போயிடுவாங்க. அது நம்ம சபைகளிலே பூசி முழுகும் போது, கண்டும் காணாமல் இருக்கும்போது என்ன ஆயிரும்? என்னை பொறுத்த மட்டும் த பாஸ்டர் ஹஸ் டு கன்ஃபரண்ட் இட். நீங்கள் உங்கள் போக்கு சரியில்லை, உங்களை பற்றி தவறாக கேள்விப்படுறேன், நீங்கள் இதை சரி செய்யணும்னு அவர் சொல்லணும். அப்போது இரட்டை வாழ்க்கைக்கு இடமே இல்லை. அவர் காணிக்கை கொடுக்குறான்றதுக்கு அவர் நல்லா புகழ்ந்து பேசினா இப்படியே இருக்கலாம் போல்தான் அப்படி நினைப்பார் அவர். ஆண்டவரோடு சீர் பொருந்திட்டு காணிக்க வைங்க பிரதர்
அப்படின்னு வேதத்தை சொன்னால் நல்லா இருக்கும் இல்லையா? மனம் திரும்பாமல் உங்களுடைய காணிக்கை எனக்கு தேவையில்லை, உங்களுக்கு நான் மகிமையை கொடுக்க முடியாதுன்னு நம்ம சொல்லணும். இது சபைகளில் நல்லா தெளிவாக நடைமுறைப்படுத்துகின்ற போது மாய்மாலத்திற்கு இடம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதில் கரெக்ட் பண்ணுறதுல பெற்றோருக்கு இடம் உண்டு, நம்முடைய துணைவிமாருக்கு இடம் உண்டு, சபை மூப்பர்களுக்கு இடம் உண்டு, நம்மை நேசிக்கிறவர்களுக்கு எல்லாம் இடம் உண்டு. அதில் குறை இருக்கும்போது அதை சொல்லும்போது நம்முடைய ஆணவத்தினால் அதை மறுக்கக்கூடாது. நமக்கு அந்த பணிவு வேணும். நிறைய நேரம் அந்த ஆவியானவருடைய இயக்கத்தில் இருந்தாலும் பணிவோடு என்ன செய்வோம், ஏற்றுக்கொள்வோம். இல்லைன்னா நீ யார் சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுன்றது உண்டு. அதனால் இரட்டை வாழ்க்கைக்கு இடம் இருப்பது போல் எனக்கு தெரியல. சபையில் நிச்சயமாக இடம் கிடையாது. ஆனால் இந்த இரட்டை வாழ்க்கை வாழ்றவங்களை பற்றி பேசணும், அது மாய்மாலம் அப்படின்னு சொன்னீங்க. இன்னொரு கிளாஸ் ஆஃப் பீப்புள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் நினைக்கிறேன். அதாவது சீரியஸான அவங்க உண்மையாய் வேதம் வாசிக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், அதாவது அதில் ஒரு சின்சியாரிட்டி இருக்குது. ஆனால் அந்த அவங்களுடைய வேத வாசிப்போ அவங்களுடைய ஜெபமோ அவங்களுடைய வாழ்க்கையின் பிற பகுதியிலே பாதித்தது மாதிரி தெரியல. ஒருவேளை நான் அடுத்தது சொல்கிறது அதுக்கு தொடர்புடையதாக இருக்கலாம். ஒரு காலத்தில் தென் மாவட்டங்களில் கிறிஸ்தவர்களை வேதக்காரர்கள் என்று சொன்னபோது அவங்களுக்கு ஒரு நல்ல சாட்சி இருந்தது. வேதக்காரங்க அவங்க போய் சொல்ல மாட்டாங்க, இவங்க வேதக்காரங்க இவங்க லஞ்சம் வாங்க மாட்டாங்க, இவங்க வேதக்காரங்க இவர்களை ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்னு ஒரு நல்ல சாட்சி இருந்தது. அப்போ பரிசுத்த ஆவியானவரை குறித்தெல்லாம் ரொம்ப பேசலை, ரொம்ப அறிவில்லை. ஆனால் அந்த வாழ்க்கையில் அந்த சாட்சி இருந்தது, ஆவியானவரால் ஏற்படுகிற சாட்சி. ஆனால் இன்னைய காலகட்டத்தில் ஆவியானவரை குறித்து அதிகமாக பேசப்படுகிறது, அவருடைய வல்லமை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அதிகமாக பேசப்படுகிறது. ஆனால் அந்த வாழ்க்கையில் சாட்சி இல்லாத ஒரு காரியத்தை பார்க்குறோம். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒருத்தன் நான் லஞ்சம் வாங்குறது, ஒரு காலத்தில் லஞ்சம் வாங்கினேன், ஒரு காலத்தில் குடிச்சு வெறிச்சிருந்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் எனக்குள்ளே வந்தார், குடியை நான் விட்டுட்டேன், மனைவி அடிக்கிறதை நான் விட்டுட்டேன், திருடுவதை விட்டு விட்டேன், பிசாசுக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன், மனிதர்களோடு ஒப்புரவாகி விட்டேன். இதெல்லாம் விளைவுகளை பற்றிய காரியங்கள். அந்த காலத்தில் விளைவுகளை அதிகமாக வற்புறுத்தினார்கள். நடைமுறை வாழ்க்கையில் அவனுடைய கிறிஸ்தவம் கரிக்கு உதவாததாக இருக்குமானால் அது கிறிஸ்தவம் அல்ல என்பது இருந்தது. உதவியை பெற்றுக்கொண்டு மிஷினரிகள் மூலமாக அல்லது போதகர் மூலமாக பெற்றுக்கொண்ட உதவிக்காக தங்களை கிறிஸ்தவர்களாக காண்பித்து கொள்ள நினைத்தவர்கள் ஆலயத்துக்குள்ளே வரும்போது வித்தியாசமாகவும் வெளியில் வித்தியாசமாகவும் இருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சபைகளும் இருந்திருக்கிறது. அது எதன் அடிப்படையில் அவர்களை வழிநடத்தினவர்களை பொறுத்து மட்டில்லை. ஏதோ உதவிகளை அவர்கள் ஏழ்மையாக இருப்பது நிமித்தம் அவர்களுக்கு உபகாரங்களை செய்து விட்டதினால் அவருக்கு முன்னால் முக்காடு போடுறது எளிது, ஸ்தோத்திரம் சொல்கிறது எளிது, ஜெபம் பண்ணுவது எளிது, உபவாசம் பண்ணுவது எளிது. ஆனால் வாழ்க்கையில் காரியங்களை நடைமுறைப்படுத்தும். நீங்கள் சொன்னதெல்லாம் ஒரு லஞ்சம் வாங்க மாட்டாங்கன்றது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டியது. நேரடியாக சவாலுக்கு உள்ளாக்கப்படும் போது, மற்றவங்கெல்லாம் லஞ்சம் வாங்கும்போது, வேலைக்கு போகாமலே சம்பளம் வாங்கும்போது, நான் வேலை கரெக்டாக நேரத்துக்கு போவேன், காரியங்களை செய்வேன்றது இது ஆவியானவரின் இயக்கத்தினால் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றத்தின் தாக்கம். இது யாரும் உற்பத்தி செய்ய முடியாது. இது இல்லாமல் ஒரு பாசாங்குத்தனம் தான் சபைகளுக்குள்ளே வருது. அதான் பெயர் கிறிஸ்தவம்னு சொல்கிறோம். அது சாடப்படவில்லை, சரியாக அது கண்டிக்கப்படவில்லை. இதற்கு மூல காரணம் எப்படின்னா, தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டுமானால், சன்மார்க்கமாக வாழுவது கிறிஸ்தவம் என்கிற ஒரு போதனை நீண்ட காலமாக இருந்திருக்கிறது. அவர்கள் குடிக்க மாட்டாங்க, வெறிக்க மாட்டாங்க, பக்தியாக இருப்பாங்க. ஆக சில காரியங்களை நடைமுறைப்படுத்துவதினால் வெள்ளிக்கிழமை உபவாசம் இருப்பது, ஆலயத்துக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்பது, சரியான நேரத்திற்கு போவது, இது போன்ற சில சடங்கு சாரங்களை செய்வதனாலே கிறிஸ்தவர்களாகி விடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஒரு காலத்தில் பாரம்பரிய சபைகள் அப்படி தான் இருந்திருக்கிறாங்க. அது கிறிஸ்தவ கட்டுப்பாடுகளை அவர்கள் கை கொண்டார்களே தவிர கிறிஸ்துவை அவர்கள் பற்றி கொண்டதாக தெரியவில்லை. அவர்களை போதித்தவர்கள் அந்த சடங்குகளை வலியுறுத்தின அளவுக்கு கிறிஸ்துவோடு உள்ள அந்யூன்யத்தை வலியுறுத்தினது போல எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை அது காரணமாக இருக்கலாம். நீங்கள் இப்போ ரெண்டாவது கேட்டதில் முக்கியமான காரியம் என்னென்னா, பிற்காலத்தில் பரிசுத்த ஆவியானவரை பற்றி பேசினவர்கள் அனுபவத்தை கட்டினார்களே தவிர விளைவுகளை பற்றி பேசவில்லை. அதான் பெரிய வித்தியாசம். பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு என்பது எனக்குள் நிகழுவது, விளைவு என்பது அதற்கான சான்று. இப்போ நம்ம என்ன பேசுகிறோம், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் நடக்க வேண்டிய அந்த அனுபவத்தை பேசி கொண்டிருக்கிறோமே தவிர அதனால் ஏற்பட்ட விளைவு அல்லது தாக்கம் என்ன என்பதை பற்றி பேசுவதில்லை. அதனால் என்ன ஆகி போயிடுது, அனுபவத்தை பேசிக்கிறவர்கள் தங்களை அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டதற்கான அடையாளமாக ஜோடிக்க விரும்புகிறார்கள். ஆவியானவருடைய நிறைவை பெற்றவர்கள் விளைவை வெளிப்படுத்துகிறவர்கள் ஜோடிக்க தேவையில்லை.
அப்போ ஒரு காலத்தில் அனுபவங்கள் வற்புறுத்தப்படவில்லை, விளைவுகளை பேசினார்கள். இப்பொழுது விளைவுகளை பேசாமல் அனுபவத்தை வற்புறுத்துகிறார்கள். அனுபவம் தேவையானது, விளைவுகள் இல்லாத அனுபவம் விருதாவான அனுபவம். அதான் நம்முடைய புரிந்து கொள்ளுதலாக இருக்கணும்னு நினைக்கிறேன். கேள்விக்கு நல்ல ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தீங்க. தேங்க்யூ. நேயர்களே, தேவ பக்தியின் வேஷம் என்னும் மாயமாலமோ தேவ பக்தியின் கட்டுப்பாடுகளை பிடித்து கொள்வதோ கிறிஸ்தவ வாழ்வு ஆகாது. விளைவுகள் இல்லாமல் வெறும் அனுபவங்களையும் உபதேசங்களையும் பேசி வருகிறோமா என்ற கேள்விகளையும் கேட்டோம். இவ்வளவு நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் தந்ததற்கு நன்றி. தேங்க்யூ. பொறுமையாக கேட்ட உங்களுக்கு நன்றி. கேள்விகளை கேட்டோம், பதில்களை பெற்றுக்கொண்டோம். இது உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறோம். நல்லது நேயர்களே, விடை பெறுகிறோம். மீண்டும் சந்திப்போம்.